ஜிவி பிரகாஷ் பிரிவு இது ஒரு பெரிய பெரிய விஷயமா, அதாவது ஒரு பெரிய ஒரு பலூனை வெடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு யூடியூப் ஃபுல்லா பரவி இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கல்யாண விஷயம்ன்றது அவங்களுடைய தனிப்பட்டது. அதுக்குள்ள நம்ம புகுந்து பார்க்க போறது இல்ல. அதுல அவளுக்கு என்ன வலி இருக்குதுன்னு தெரியாது, அவளுக்கு என்ன வலி இருக்குதுன்னு தெரியாது. அவங்க பிரிவுன்றது அவங்களுடைய பர்சனல் மேட்டருங்க, அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அந்த பர்சனல் மேட்டருக்குள்ள நாம நுழைஞ்சு எதுக்காக இவ்வளவு கேவலமாகவும் இதுவாகவும் பரிதாபமாகவும் எத்தனை முடிவு எடுக்கணும்? அது அவங்க பர்சனல் மேட்டர் தெரியாதா? அவளுக்கு தன்னுடைய குழந்தை மேல ஆசை இருக்காதா? அவளுக்கு தன்னுடைய கணவன் மேல ஆசை இருக்காதா? எல்லாத்துக்கும் மீறி ஒரு பிரிவு வருதுன்னா அதுக்குள்ள ஏதோ எத்தனையோ அர்த்தம் இருக்கும். அதை எதுக்கு இவ்வளோ பெரிய விவாதமா பண்றீங்க? எனக்கு அது புரியல. சினிமா ஆக்டர் இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது, மனசு இருக்குது. அவங்க ஏதாவது காரணம் சாதாரணமா ஒவ்வொரு தெருவுலையுமே இது மாதிரி டைவர்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் டைவர்ஸும் பிரிவும் நிறைய நடக்குது. அது அந்த அவன் கொஞ்சம் நெருங்கி நடிச்சிருக்கலாம், இல்லாட்டி இந்த பொண்ணு என்னவோ நம்மளுக்கு தெரியாதுங்க, நம்ம உள்ள போய் பார்க்கல. அது புருஷன் கொண்டாட்ட விஷயம். இதை நீங்க விட்டுடுங்க. இது இவ்வளவு பேர், அதுவும் இந்த பயில்வான் மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசவே தகுதி இல்ல. அதுதான் சொல்ல வரேன். சைந்தவி ஜிவி பிரகாஷ் தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள நாம நுழைய வேண்டாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்குள்ள நுழைஞ்சு நாம வியூஸ் தேடுறதுக்கு அர்த்தமே கிடையாது.